கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட வெளிப்படுத்தி பேசுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற காரியம், இந்த நாளிலே அல்லது இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்டீர்களோ, எதுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒருவேளை அது கிடைக்காம தாமதமாக இருந்திருக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்திருக்கிற காரியத்தை ஒருவேளை நீங்கள் மறந்து போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், நம்ம ஜெபத்தில் உறுதியாய் உண்மையாய் கேட்கும் பொழுது கேட்கிறதை கர்த்தர் நிறைவாய் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதை சொல்லுகிறார், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நிறைவானதை பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாளில் ஒருவேளை கண்ணீரோடு, கவலையோடு கூட, வேதனையோடு கூட, துன்பத்தோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம், நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்கிறீர்களோ அது எப்படி கேட்கணும் அப்படின்னா, விசுவாசத்தோடு கேட்கணும். விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவாய் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர். வேதத்தில் பார்க்கிறோம், அன்னாள் தன் இருதயத்தை ஊற்றி ஆலயத்தில் போய் தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். தன் கணவன் தன்னை தேற்றினாலும் பிள்ளை இல்லாததை நினைத்து தன் இருதயத்தை ஊற்றி தேவனுடைய சமூகத்தில் அழுகிறதை பார்க்கிறோம். அங்கே இருக்கிற ஏலிக்கு தெரியலை, ஒருவேளை அவள் ஜெபம் என்ற அன்னாளினுடைய ஜெபம் பார்க்கிறவர்களுக்கு ஏளனமாய் அற்பமாய் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது என்ன கேட்குறோமோ அதை அவர் நிறைவாய் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அன்னாள் செபிக்கிறாங்க, பார்க்குறோம், நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானால் அது உமக்கே தருவேன் என்று சொல்லி என்ன தேவனுடைய சமூகத்தில் கேட்டாங்களோ அதே ஆண் பிள்ளையை கர்த்தர் சந்தோஷத்தோடு கூட நிறைவாய் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்க. அது நிறைவாய் இருந்தது, அது குறையாய் அல்ல. அல்லது அவங்க ஆண் பிள்ளையை கேட்டு பெண் பிள்ளையை கொடுக்கல, அல்லது தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த காத்திருப்பு அது வெறுமையாய் போகலை. இருதயத்தை ஊற்றி அழுது ஜெபம் பண்ணது வீணாய் போகலை. தேவனுடைய சமூகத்தில் என்ன கேட்டாங்களோ அது அப்படியே அவங்களுக்கு நிறைவானதை கர்த்தர் சந்தோஷத்தை கொடுத்தார். அதை அப்படியே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்கள் இவ்வளோ நாள் வரைக்கும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் அது பெறாமல் இருந்திருக்கலாம், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம் என்ன அப்படின்னா, நம்ம கேட்கறது ஒன்று உண்மையோடு கூட கேட்கணும், விசுவாசத்தோடு கேட்கணும். அதுக்கப்புறமா தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து கேட்கணும். தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட நம்ம கேட்கும் பொழுது கர்த்தர் அதை நிறைவாய் கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நம்ம எதற்காக இந்த நாளில் நாங்கள் செபிக்கிறோமோ, எதற்காக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவாய் கொடுக்கிறார். அது எப்படி, அந்த நிறைவு எப்படி இருக்குன்னா சந்தோஷத்தோடு கூட இருக்க போகிறது. அது இருதயத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருக்க போகிறது. இருதயத்திற்கு அது சமாதானத்தை கொடுக்கிறதாக இருக்க போகிறது. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாளிலே கர்த்தர் அப்படிப்பட்ட நிறைவான சந்தோஷத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம், விசுவாசத்தோடு கேட்போம், நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த நாள் முழுதுமாய் பாதுகாத்து அவர் ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென்.